இதுக்கு வந்துருக்கோம் நம்ம விளையாட்டு போட்டி பார்க்குறதுக்கு வந்துருக்குறோம். பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு விளையாட்டு போட்டியோடு தான் ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை கரகம் தூக்குவாங்க. அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை இது விளையாட்டு போட்டி வச்சுருவாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு அங்கே தான் கொடுத்துருவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லஞ்சும் கொடுத்துருவாங்க. ஜென்ஸுக்கு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு த்ரோபால் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆதிரன் மாதிரியான சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து கடலை பொறுக்குதல். ஆதிரனுக்கு வந்து 4 வயசுக்கு மேலே தான் வச்சுருந்தாங்க. ஆதிரன் வந்து சும்மா உட்கார வச்சோம், அவனுக்கு கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்க ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு திரும்ப எடுத்து போட்டிகிட்டு இருந்தான். அவங்க அம்மாட்ட வேறு கேட்டுட்டு இருந்தான், அம்மா ஒவ்வொன்றா போடவாம்மா இல்லை 2 போடவாமான்னு கேட்டான். அப்புறம் வந்து பாசிங் தி பால் அது கூட வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அவனை பார்க்குறதுக்கு, விளையாடுறது. அப்புறம் வந்து கேர்ள்ஸுக்கெலாம் வச்சுருந்தாங்க. அந்த லேடிஸுக்கெலாம் வந்து லக்கி கார்னர் வச்சுருந்தாங்க. அப்புறம் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தனியாக லக்கி கார்னர் வச்சுருந்தாங்க. எப்போயுமே வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம லக்கு தான் நமக்கு முன்னாடி போய் நிற்கும்ல. ஒரு 2 ரவுண்டு தான் போனேன், 3வது ரவுண்ட்லேயே அவுட் ஆயாச்சு. அதே மாதிரி பிருந்தாவும் வந்து 2வது ரவுண்டு அவுட் ஆகிட்டா, நான் 3வது ரவுண்டு அவுட் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ கும்மி அடிக்கிற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பிருந்தாவும் போவோம். இங்கே சின்ன வயசுல இருந்தே அப்படி தான் போவோம், நானும் பிருந்தாவும் போவோம். இப்போ வந்து இந்த லட்டு குட்டியை தூக்கிட்டு போகிறோம். செல்வம் தந்தாள் வாழையடி வாழையாய எங்களை என்றுமே காத்து வரும். அன்றைக்கி நைட்டு வந்து கும்மி அடிக்கிறவங்களுக்கு அன்னதானம் வந்து நாங்களும் பிருந்தாவும் தான் கொடுத்துருந்தோம்.